சும்மா நச்சுன்னு காரசாரமான ஒரு பச்சை மிளகாய் தொக்கு. ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு வாழனியில் எண்ணெய் வச்சுக்கலாம். நான் குண்டு மிளகாய் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நீட்ட மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஸ்பைசி கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், அதே சமயம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப உரப்பு இருந்துடக்கூடாது. அதுக்காக இந்த மிளகா நான் யூஸ் பண்ணுறேன். இதை நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அதை தனியாக பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நான் திரும்பவும் சொல்கிறேன், காரத்துக்காக மட்டும்தான் இந்த மிளகாய் யூஸ் பண்ணுறேன். காரம் நல்லா வேணும்னா நீங்கள் நீட்ட மிளகாய் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வாணலியில் எண்ணெய் வச்சு கடுகு போட்டுட்டு நீளமாக நான் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகாவை நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இது நல்லா வதங்கணும். எண்ணெயிலேயே நல்ல அந்த பச்சை மிளகாய் வேகணும். இந்த பச்சை மிளகாயில் காரம் அவ்வளோ இருக்காது. அதனால நீங்கள் சாப்பிடும்போது இடுக்கில் மாட்டும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தொக்கு நீங்கள் தயிர் சாதத்துக்கு வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் சாம்பார் சாதம் இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் எப்போ நீங்கள் சாப்பிட்டாலும் இந்த ஒரு தொக்கை சைடிஷாக வச்சுக்கிட்டிங்கன்னா வேறு சைடிஷே தேவைப்படாது. அந்த அளவுக்கு இந்த பச்சை மிளகாய் தொக்கு ரொம்ப ருசியாக இருக்கும், காரசாரமாகவும் இருக்கும். ஸோ இது நல்ல ஒரு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பச்சை மிளகாய் பேஸ்ட்டு, அதை நம்ம இதில் போட்டு ஆட் பண்ணணும். கொஞ்சம் நல்ல தண்ணி விட்டு கூட நல்லா நம்ம கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த காரம் சேரும். இப்போ இதில் நான் புளி ஆட் பண்ண போகிறேன். இந்த புளியும் இந்த பச்சை மிளகாவும் சேர்ந்து தான் ஒரு அமேசிங்கான டேஸ்ட்டு கொடுக்க போகுது. ஸோ தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போடுவோம், லைட்டாக மஞ்சத்தூள், இது மூணையும் போட்டுட்டு நல்லா வதக்கி அதை கொதிக்க விடணும். இப்போ நான் என்ன சேர்க்குறேன்னா, கடுகையும் வெந்தயத்தையும் நல்ல பொன்னிறமாக கொஞ்சம் கருகிற அளவு ஸ்டேஜில் எடுத்துடணும். ரொம்ப கருக விட்டுறவும் கூடாது, அதுக்காக ரொம்ப பொன்னிறமாகவும் எடுத்துடக்கூடாது, ஏன்னா கலர் கொடுக்காது. அப்போது ஓரளவுக்கு அந்த கருப்பு நிறம் மாறும்போது ஆஃப் பண்ணிவிட்டு அதை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொடியை நான் இப்போது ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா கொதித்து இந்த தண்ணி ஃபுல்லாக வற்றி எண்ணெய் பிரிஞ்சு அழகாக வர அந்த ஸ்டேஜில் அந்த இப்போ மிளகாய் தொக்கை பார்க்கும்போது இப்போயே சாப்பிட்ற மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் பாருங்கள். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சும்மா தக்கன்னு அந்த ஆயில் எல்லாம் பிரிஞ்சு அந்த புளியோட அந்த உப்பு, பெருங்காயம், அந்த ஸ்மெல்லு, வெந்தயம், கடுகு பொடி எல்லாம் சேர்ந்து ஒரு அமேசிங்கான டேஸ்ட்டு இது உங்களுக்கு கொடுக்கும். மிளகா ஊறுகாய் வேறு, மிளகா தொக்கு வேறு. இப்போ நம்ம செஞ்சுருக்கிறது அமேசிங்கான மிளகா தொக்கு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மகிழ் பிராண்ட் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி அமேசிங்கான டிஷ்ஷஸ், டிப்ஸ்ன்னு நிறைய விஷயம் பார்க்கலாம்.